எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்கு செல்லலாம். தேர்தல் சமயம் 1980 அஇஅதிமுக சார்பில் தமிழகம் எங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார் எம்ஜிஆர். மதுரை அருகே வாடிப்பட்டி என்ற இடத்திற்கு எம்ஜிஆர் சென்றபோது நானும் உடனிருந்தேன். காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்வதற்கு அதே ஊருக்கு வந்திருந்தார் சிவாஜி கணேசன். அதை அறிந்த எம்ஜிஆர் அவர் அங்கிருந்து சென்ற பிறகு நாம போகலாம் என்றார். வண்டிகளை அருகிலே இருந்த சந்துக்குள் போகுமாறு சொன்னார். சிலருக்கு அவர் சொன்னது பிடிக்கவில்லை. நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் என்றே தோன்றியது. சிவாஜியும் நானும் நெருங்கிய நண்பர்கள். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் எப்போதும் கிடையாது. அவர் வந்திருக்கிறாரு, அவர் போன பிறகு நாம் போகலாம். தேர்தல் நேரத்திலே எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சிவாஜியும் அவருடன் வந்தவர்களும் சென்ற பிறகு சிறிது நேரத்தில் கிளம்பினோம். சிறிது தூரத்தில் ரோட்டில் ஒரே கூட்டம். விசாரித்ததில் சிவாஜி குரூப்பில் சென்ற ஒரு கார் 6 வயது சிறுவன் மீது மோதி அவன் இறந்து விட்டான். கார் நிற்காமல் போய்விட்டது என்பது தெரிய வந்தது. நடந்த விவரங்களை அறிந்ததும் சிறுவனின் தந்தையை அழைத்து 25,000 கொடுத்தார் எம்ஜிஆர். அவருடைய 8 வயது மூத்த மகனுக்கு கல்லூரி படிப்பு வரை ஆகும் எல்லா படிப்பு செலவையும் தான் ஏற்பதாக அவருக்கு வாக்களித்தார் எம்ஜிஆர். சிவாஜிக்கு இந்த விபத்து நடந்தது தெரிந்திருக்க நியாயமில்லை. தெரிந்திருந்தால் அவரும் உங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருப்பார் என்று சிவாஜியையும் விட்டு கொடுக்காமல் பேசினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பேசிய பிறகுதான் 1000 பேர் உள்ள அந்த கூட்டம் கலைந்து சென்றது. அங்கிருந்து மதுரை சென்று இரவு தங்கினோம். காலையில் சிவாஜி தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஃபோன் செய்து இரவு நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு உங்கள் டிரைவரை ஜாக்கிரதையாக நிதானமாக போகச் சொல்லுங்கள் என்றார் எம்ஜிஆர். நடந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது, யாரும் எதுவும் சொல்லலை, மூடி மறைச்சிட்டாங்க என்று வருத்தப்பட்டார் சிவாஜி. இந்த சம்பவமும் 1980 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்ததுதான். இன்றைக்கும் நினைத்தாலே எங்களை கதி கலங்க வைக்கும் நிகழ்ச்சி இது. எப்போதும் வேனிலே போகிறோமே, இந்த முறை ரயிலில் போகலாம் என்று விரும்பினார் எம்ஜிஆர். ஜேபிஆர் சிங், டிரைவர் கோவிந்தன், நான் ஆகியோர் முதல் வகுப்பில் சென்றோம். நாங்கள் இருந்த கம்பார்ட்மெண்ட்டை ஒட்டிய ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணித்தார் எம்ஜிஆர். வண்டி கிளம்பிய பிறகு என்னை மட்டும் தன் கூட ஏசியில் வரும்படி கேட்டார். குளிர் தாங்க முடியாது, வேணாம் அண்ணன் என்று சொன்னேன். சரி, நல்லா ரெஸ்ட் எடுங்க, இடையிலேயே என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றார். இரவு 1 மணிக்கு வண்டி விருதாச்சலம் சென்றது. ஸ்டேஷன் விட்டு தாண்டிய சிறிது நேரம் கழித்து வண்டி நின்றது. இப்போது போல தானே இயங்கும் சிக்னல் அப்போது இல்லை. வண்டி நிற்க வேண்டும் என்பதற்காக யாரோ சிக்னல் கம்பத்தில் உள்ள கையை இறக்கிவிட்டு இருக்கின்றனர். ஜன்னல் அருகே காலை நீட்டி சீட்டின் மறுபக்கம் தலை வைத்து படுத்திருக்கிறார் எம்ஜிஆர். உளி வைத்து யாரோ அவரது பெட்டி ஜன்னலின் கண்ணாடியை உடைத்திருக்கின்றனர். ஏசி கம்பார்ட்மெண்ட் என்பதால் இரட்டை கண்ணாடிகள். உடைக்கப்பட்ட வெயிட்டான கண்ணாடி எம்ஜிஆரின் கால் மீது விழுந்திருக்கிறது. கண்ணாடியை உடைத்துவிட்டு ரயில் பெட்டிக்குள் டார்ச் அடித்து எம்ஜிஆரை நீண்ட வேல் கம்பு கொண்டு தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். நல்ல வேளை, உடனே கதவு அருகே எம்ஜிஆர் உஷாராக சென்று விட்டதால் அவர்களால் தாக்க முடியவில்லை. நள்ளிரவில் கண்ணாடி உடைந்த சப்தம் எம்ஜிஆர் கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து வந்ததும் பதறிப்போனேன். மற்றவர்களை எழுப்பி 4 வெளியே வந்தோம். கம்பார்ட்மெண்ட்டிற்குள் ஏறி உள்ளே வர முயற்சிக்கும் இருவரை காலால் உதைத்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர். ஜேபிஆர் சிங், நான் மூவரும் அங்கிருந்த 6 பேர்களை அடித்து நொறுக்கினோம். சிங்கிற்கு பின்மண்டையில் அடி, எனக்கு கழுத்தில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. எம்ஜிஆர் கம்பார்ட்மெண்ட் கதவு எப்படி திறந்தது என்பது ஆச்சரியமாக இருந்தது. இதற்குள் வண்டி கிளம்பியது. ஆனால் அபாய சங்கிலியை எடுத்து வண்டியை நிறுத்திவிட்டார் டிரைவர் கோவிந்தன். ரயில் வண்டியின் கார்டு டிரைவர் எங்கள் பெட்டிக்கு வந்தனர். நடந்த விஷயத்தை அறிந்ததும் அவர்கள் பதறிப்போயினர். எம்ஜிஆரை வந்து பார்த்து அவருக்கு ஆபத்தில்லை என்று அறிந்ததும் நிம்மதியாயினர். வண்டி மீண்டும் கிளம்பியது. பயணம் செய்யும்போது எப்போதும் எம்ஜிஆரிடம் ட்ரெஸ் பெட்டி தவிர முதல் உதவிக்காக மருந்துகள் கொண்ட பெட்டி ஒன்றும் இருக்கும். பொதுவாக அவர் பயணம் செய்யும்போது அவரோடு அவரது பர்சனல் டாக்டர் PR சுப்பிரமணியம் கூடவே இருப்பார். அன்று நாங்கள் ட்ரெயினில் வந்ததால் டாக்டரை மறுநாள் காலை விமானத்தில் மதுரைக்கு வரும்படி ஏற்பாடு செய்திருந்தார் எம்ஜிஆர். முதல் உதவி பெட்டியிலிருந்து பஞ்சு எடுத்து எனக்கு கழுத்தில் ஏற்பட்ட காயத்தை துடைத்துவிட்டு டிஞ்சர் போட்டு விட்டார் எம்ஜிஆர். சிங்கிற்கும் மருந்து போட்டார். தன்னை 6 பேர் திட்டமிட்டு தாக்க வந்திருக்கின்றனர் என்றாலும் எம்ஜிஆருக்கு பதட்டமோ பயமோ ஏற்படவில்லை.
என்னை க்ளோஸ் பண்ண யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் என்றார். நாங்கள் உடன் இருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. நீங்கள் வேணாம், பரவாயில்லை, போய் ரெஸ்ட் எடுங்க என்று எங்களை அனுப்பிவிட்டார். ரயில் வண்டி காலை மதுரை போய் சேர்ந்தபோது மதுரை ரயில் நிலையத்தில் காளிமுத்து, KKSR ராமச்சந்திரன், MP அன்பழகன், வக்கீல் பட்டுராஜன் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் எம்ஜிஆரை மாலை போட்டு கரகோஷம் செய்து வரவேற்றனர். சென்னையிலிருந்து தேர்தல் சமயத்தில் எம்ஜிஆர் உபயோகப்படுத்தும் வேன் மதுரை ரயில் நிலையத்திற்கு வந்து ரெடியாக நின்று கொண்டிருந்தது. பிற்பகல் 3 மணிக்கு கிளம்பி திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சென்றோம். 5 மணிக்கு தேனியில் நடைபெறும் கூட்டத்துக்கு செல்ல வேண்டும். அப்போது கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அன்றைய மாலை முரசு பேப்பரில் எம்ஜிஆரை பற்றி வெளியான செய்தியை கொண்டு வந்து கொடுத்தார். மாலை முரசு பேப்பரில் விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஒரு அசம்பாதமாகவும் நடக்கவில்லை, எம்ஜிஆரின் ரசிகர்கள் பலர் அவரை பார்க்க வந்திருந்தனர் என்று செய்தி போடப்பட்டிருந்தது. இந்த தகவலை தமிழகத்தின் அன்றைய காவல்துறை தலைமை இயக்குநரை கொடுத்ததாக அதில் வெளியிடப்பட்டிருந்தது. ரயில் நிலையத்தில் தாக்க முயற்சி நடந்தபோது இது பற்றி காவல்துறையிடம் எந்த புகாரும் கொடுக்க வேண்டாம், நம்மை தாக்க வந்தவர்கள் யார், எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், பெயர்கள் எதுவுமே நமக்கு தெரியாது, அப்படி இருக்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றது, அவங்க என்ன கண்டுபிடிக்க முடியும், எனவே புகார் தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். மாலை பேப்பரில் செய்தியை படித்ததும், ஏம்பா இந்த DGP ஏன் இந்த மாதிரி சொல்றாரு, நடந்தது ஒன்று, இவர் சொல்றது வேற, இப்படி சொல்ல அவசியம் இல்லையே, ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று எங்களிடம் சொன்னார். இட் இஸ் ஆல்ரைட் என்று பிறகு சொல்லிவிட்டார். தேர்தல் நடந்தது. அமோக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர். எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.